ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி அதிக அளவில் பேசப்படுற ஒரு விஷயம் ரேன்சம் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான வைரஸ். இதோட வேலை என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறமேட்டு அது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, அந்த வைரஸு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பாப்அப் பண்ணும். உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க எல்லாவோட டேட்டாஸும் நாங்கள் எடுத்துட்டோம், என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வேணும்னா எங்களுக்கு ஒரு தொகை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அந்த தொகை எப்படி பே பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, பிட்காயின்ஸ் மூலிமா பே பண்ண சொல்லும். அது பிட்காயின்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணோன்னா தெரிஞ்சிடும் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் யார், அவர் எந்த ஊரில் இருக்கார், ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இந்த பிட்காயின்ஸில் மட்டும் ஒரு விஷயம் என்னென்னா, அது எந்த ஊரில் இருக்குது, யார்கிட்ட அந்த காசு போகுது, எதையுமே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான இது பண்ணுறாங்க. அதாவது இது ரேன்சமாக ஒரு தொகை கேட்குறதுனால தான் ரேன்சம் வைரஸ். அது எந்த அளவுக்கு அந்த தொகைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிட்காயின் பார்த்திங்கன்னா $750 சமம். ஸோ அவ்வளோ. அதாவது இந்திய மதிப்புப்படி பார்த்திங்கன்னா ஒரு 18,000 35,000 வரைக்கும் கேட்குறாங்க. இதுதான் அந்த ரேன்சம் வைரஸ்ன்னு சொல்லிட்டு. இது எதனால் வந்தது, ஏதாவது ஜோதிட ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு வேறு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் நடக்குதோ எல்லாத்துக்குமே கிரகங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதுதான் உண்மையே. அது ஆனால் நாம் ஒத்துக்கிறது இல்லை. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் இதில் இப்போ இருக்கிற கிரக நிலையை பாருங்களேன். மேஷத்தில் புதன் இருக்குது, ரிஷபத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கு, சிம்மத்தில் ராகு இருக்குது, கன்னியில் குரு இருக்குது, அந்த குரு வக்ரமாக இருக்குது. அப்புறமேட்டு தனுசில் சனி இருக்குது, சனியும் வக்ரம். அப்புறம் கேதுவும் சந்திரனும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு இருக்குது, கும்பத்தில் இருக்குது. அப்புறம் மீனத்தில் சுக்கிரன் மட்டும் இருக்குது. இதுதான் இந்த கிரக நிலை. இதில் பெருசாக சேஞ்ச் ஆகாதது என்னன்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய கிரகங்கள் சேஞ்ச் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் 2.25 நாளைக்கு ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். மற்றபடி மீதி எல்லா கிரகங்களும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் புரியும். ரொம்ப ஜோதிடத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சால் மட்டுமே இந்த மாதிரியான உலகவியல், இந்த மாதிரி முண்டேன் அஸ்ட்ராலஜியை வச்சு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதாவது இந்த இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா 3 கிரகம் சொல்லலாம். 3 இல்லை 4 கிரகம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. பணத்துக்கு காரகன் குரு, அதுவும் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறமேட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வைரஸ்ஸு, இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு விஷயம், பெருசாக ஊரையே கொள்ளையடிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ராகு. 2வது கிரகம் ராகு. அப்புறமேட்டு இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது அஃபெக்ட் ஆகிருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே கோடிங் தானே, கால்குலேஷன்ஸ், கோடிங் எல்லாமே இது. ஸோ அதுக்கு எல்லாமே புதன். அப்புறமேட்டு சனியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சனி இல்லாமல் எந்த கொள்ளையுமே நடக்காது முதல்ல. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராகு எப்போவுமே வக்ரமாக இருக்கும். ராகு கேது எப்போவுமே வக்ரமாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கன்னியில் குரு வக்ரம், 2வது கிரகமும் வக்ரம், குருவும் வக்ரம். அப்புறம் சனி தனுசில் வக்ரம். நான் சொல்கிறது தனுசுன்றது திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் ஆக்சுவல் பிளேஸ்மெண்ட் சொல்லுது கரெக்டாக. சனி தனுசில் வக்ரம். இந்த 3 கிரகம் வக்ரம்.
அப்புறமேட்டு புதன் வந்து மேஷத்தில் இருக்குது. இதுதான் விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா வக்ரம்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. சில பேர் மெயில் பண்ணுறாங்க, சில பேர் கமெண்ட்ஸில் கூட போட்டிருக்காங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அதை பல பரிமாணங்களில் சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வக்ரம்னா உக்ரம். அதாவது எந்தெந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்தந்த விஷயத்தில் வந்து அந்த ஆள் வந்து ரொம்ப உக்ரமாக இருப்பான். ராகு கேது எல்லாருக்குமே வக்ரம்தான். அது எப்போவுமே வக்ரம்தான் ராகு கேது. ஸோ அதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப்பில் மனுஷனுக்கு கிடைக்க மாட்டேங்குது கலியுகத்தில். அதுதானே உண்மை. அதுதான் ராகு வக்ரம். மற்றபடி எந்தெந்த கிரகம் வக்ரமாக இருக்குமோ அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக தேவைப்படுது. ரொம்ப வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அபரிவிதமாக தேடி அந்த மனுஷன் அலைஞ்சிட்டே இருக்கான். சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் உமனைசராக இருக்கான். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வக்ரமாக இருக்கும்போது இந்தந்த மாதிரியான எஃபெக்ட் ப்ளே பண்ணும். குரு வக்ரம்னா நிறைய படிப்பான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வக்ரத்துக்கு அந்த மாதிரியான இது இருக்குது. ராகு ஏற்கனவே கொள்ளைக்காரன். அவன் வந்து இந்த மாதிரி இதுவெல்லாம் உரிய கொள்ளை அடிக்கிறதுல அவன் கில்லாடி. பத்தாததுக்கு சனியும் வக்ரம். 2 கொள்ளைக்காரங்களும் சேர்ந்து அந்த ஊரையே கொள்ளை அடிக்கிறதுக்கு பெரிய திட்டம் தீட்டியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் குரு பார்த்திங்கன்னா பணத்துக்கு காரகன் குரு. அதுதான் குருவும் வக்ரமாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டைம் வந்து கரெக்டாக செட் ஆகி வருது. இது வந்து எல்லாத்தையும் ப்ளே பண்ணது பார்த்திங்கன்னா புதனும் முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது இந்த விஷயத்தில். புரியுதுங்களா? நார்மலாக பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? மேஷத்தில் புதன் இருக்குது, சிம்மத்தில் ராகு இருக்குது, தனுசில் சனி இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா அதில் தான் விஷயம் புரியும். புதன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிது, ராகு வந்து மக நட்சத்திரத்தில் நிற்கிது, சனி வந்து மூலம் நட்சத்திரத்தில் நிற்கிது. இப்போ அதாவது இந்த அஸ்வினி மகம் மூலம் இது 3மே பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் கேது. அஸ்வினி நட்சத்திரத்தில் புதன் நிற்கிது. புதன் தான் வந்து கால்குலேஷன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம். ராகுவே வந்து அதை பெருசாக இனோவேட்டிவ் திங்ஸ் புதுசாக எது எடுத்தாலும் புதுசாக பண்ணுறது ராகு. கொள்ளைக்காரன். சனியும் கூடவே இருக்கான், அவனும் கேது நட்சத்திரத்துலேயே இருக்கான். இதுதான் விஷயம். அதாவது அந்த கேது இதில் எப்படி சம்மந்தப்படுதுன்னு பார்த்திங்கன்னா கேது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம ஜோதிடத்தில் எல்லாருமே வந்து பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா கேதுவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. கேதுவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷன் வின் பண்ணார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். அவர் வின் பண்ணதுக்கே காரணம் பார்த்திங்கன்னா இதே கேது தான். அரசியலுக்கும் கேதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவருக்கு அதாவது அரசியலுக்கு என்ன கிரகம் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா சூரியன். ஒருத்தனுக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அரசியலை பற்றியே நினைக்கவே முடியும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கேது நட்சத்திரத்தை அதாவது மகத்தில் நிற்கும். சூரியன் வந்து மக நட்சத்திரத்தில் நின்றுது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அவரோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு. அப்போ சூரியன் வந்து கேது நட்சத்திரத்தை நிற்கும்போது அரசியலில் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேதுவோட எனர்ஜியை ஸ்ட்ராங் பண்ணால் வெற்றி கிடைக்கும். அதாவது கேதுவோட நட்சத்திரம்னு சொல்கிறத விட குறிப்பாக அந்த எக்ஸாக்ட் நட்சத்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதோட எனர்ஜியை கொஞ்சம் அதிகப்படுத்தினா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் சினாரியோ. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஜோசியம் வந்து நம்ம ஊரில் தான் பார்க்குறாங்க,
ஒரு 100 ரூபாய்க்கு போய் கொடுத்தா ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. யூஎஸ்லேயும் 1,00,000 US டாலர்ஸ் வாங்கிட்டு ஜோசியம் பார்க்குற ஜோசியக்காரங்க இன்றைக்கும் இருக்காங்க. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸும் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணதே ஜோதிடனால தான். அதாவது எல்லாருமே அந்த டொனால்ட் ட்ரம்ப்போட கேம்பெயின் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட கூகுளில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அவரோட அந்த ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இதுதான் அவரோட ஸ்லோகன். அவர் வந்து அந்த எல்லா கேம்பெயின்லையும் இதை தான் சொல்லிகிட்டே இருந்தார், திருப்பி திருப்பி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தார். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல மக நட்சத்திரத்தோட பவர் அவர் ஏற்றிக்கிட்டே இருந்தார். ஸோ மகத்தில் தானே அவரோட சூரியன் இருந்தது. அதனால தான் அவர் அந்த எலெக்ஷனில் வின் பண்ணார். ஏங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொன்னால் மக நட்சத்திரம் எப்படி பவர்ஃபுல்லாகும், அதோட எனர்ஜி எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் வேர்டு எழுதி பாருங்களேன். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இதில் எல்லா வார்த்தைகளையும் முதல் எழுத்து எடுங்க. மேக்கில் எம், அமெரிக்காவில் ஏ, கிரேட்டில் ஜி, அகைனில் ஏ. இது 4த்தையும் ஒன்றா சேருங்க. MAGA, மகா. அந்த மகா நட்சத்திரத்தோட எனர்ஜி அவர் ரைஸ் பண்ணதால் மட்டும்தான் வின் பண்ணார். இதுதான் விஷயம். அதாவது அவரோட எலெக்ஷன் இதிலேருந்து தான் இதில் வந்து இன்னொரு விஷயம் நடக்குது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்குது இப்போ ரிஷபத்தில். இது எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அரசாங்கம் யாரோட கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதே கேது நட்சத்திரத்தால் வின் பண்ண டொனால்ட் ட்ரம்ப்போட கையில் தான் பவர்ஃபுல்லான இது இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் விட்டாங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. மேபி என்னோடய ஜோதிட ஞானத்தில் எனக்கு தெரிஞ்ச மொழியை வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் மூலிமா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி இதுவெல்லாம் கிடையாது. இது வந்து நல்லா ப்ரீ பிளான் பண்ணி பெரிய கம்ப்யூட்டரில் வந்து பெரிய ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க கூடவே கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட அரசாங்கத்தோட உதவியோட செய்யப்பட்ட ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் கிடையாது, ஹேக்கிங். அதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், அதாவது அதோட நட்சத்திரத்துலேயே இருக்குது. சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது, அதோட நட்சத்திரத்துலேயே இருக்குது. இது எல்லாமே கிளியராக ஒரு விஷயம் காட்டுது. இப்போ சூரியனும் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது, அதாவது கவர்மெண்ட்டும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டோட பவரை யூஸ் பண்ணி தப்பு மட்டும்தான் கவர்மெண்ட்டால் பண்ண முடியுது இப்போதைக்கு. புரியுதுங்களா? அதுதான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு சிம்மத்தில் இருக்கு இல்லையா, சிம்மத்துலேருந்து இப்போ கடகத்துக்கு ராகு பயிற்சி ஆக போகுது. அதோட எஃபெக்ட் தான் இப்போ வந்து எல்லாரோட வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரும் வந்து ஹேக் ஆகுது. அதாவது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் ராகு வந்து கடகத்துக்கு வருது. அதோட எஃபெக்ட் இப்போத்துலேருந்தே தெரியுது பல பேருக்கு. புரியுதுங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ராகுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மக நட்சத்திரத்தில் தான் இருக்குது. குறிப்பாக இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுற கிரகங்கள் பார்த்திங்கன்னா புதன், அப்புறமேட்டு ராகு, சனி. இது மூணுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கேதுவோட நட்சத்திரங்களில் தான் இருக்குது. அந்த கேதுவோட நட்சத்திரத்தால் பவருக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப்பால் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அட் த சேம் டைம் அதே டொனால்ட் ட்ரம்ப்பால்
அவரோட அரசாங்கத்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி கூட செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எல்லாருமே என்னோட அளவுக்கு புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.